திருவாதிரைக்கு களி செய்யற மாதிரியே ஏழுகறி கூட்டுன்னு செய்வாங்க. அது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த கூட்டு செய்யறதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 6 வரமிளகா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இதெல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலையும் சேர்த்து அது கூட வறுத்துக்கலாம். சிறிதளவு கட்டி பெருங்காயத்தில் சேர்த்து இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸான பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததா குழம்பு செய்யறதுக்கு கத்திரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், சிவப்பு பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், சேனக்கிழங்கு, புடலங்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த காய்கறி கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம். அது கூட மொச்சை கிடைச்சாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த டைம்ல அரைச்ச விழுதை சேர்த்துட்டு அது கூட ஒரு எலுமிச்சை அளவு புளியை நம்ம கரைச்சி வடிச்சு எடுத்து வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் வேக வச்ச துவரம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் இதுலயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி விடலாம். குழம்பு கொதிச்சு இறக்கி வச்சுட்டு தாளிப்புக்காக தாளிப்பு கரண்டி அடுப்புல வச்சுட்டு இதுல 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு தாளிப்பு வடகம் சிறிதளவு சேர்த்துட்டு ஒரு 3 வரமிளகாய் அப்படியே முழுசா சேர்த்துட்டு அது கூட சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சு இது குழம்புல சேர்த்து இறக்கணும்னா சூப்பரான ஏழுகறி கூட்டு ரெடிங்க. இந்த திருவாதிரைக்கு இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.